ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதிச்சுடர். நம்ம ஆதிரை கிராஃப்ட்ல இன்றைக்கு கருட பகவானின் திருவுருவ சிலையும் கருட சேவாவும் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ஒன்று பார்க்கலாம். முதலாவது இந்த கருட பகவான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு பீடத்தில் நின்ற கோலத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு திருக்காட்சியில் இருப்பாருங்க. பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு ஆலயங்களில் நம்ம பெருமாளை தரிசிப்பதற்கு முன்பாக கண்டிப்பாக நம்ம முதல் மரியாதை இவருக்கு தான் கொடுக்கணும். கருட பகவானை தரிசித்து வணங்கிய பின்பு தான் நம்ம பெருமாளையே தரிசிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு தன்மை உடையவர் இவர். ஸோ அந்த சிலை நம்மக்கிட்ட இப்போ ரெடி ஸ்டாக் இருக்கு. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கருட சேவா என்று சொல்வார்கள். இந்த கருட சேவா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாச பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி இந்த 3 பேரும் இருக்கக்கூடிய இந்த திருவுருவம் நீங்க பார்க்கலாம். ஸோ இவர்களை காக்கும் வண்ணமாக அல்லது இவர்களை அழைத்து போகும் அந்த அவருடைய வாகனமாக கருட பகவான் இங்க இருப்பார். ஸோ அதுதான் கருட சேவான்னு அப்படியே மொத்தமா இந்த ஒரு திருவுருவத்தை சொல்லுவாங்க. ரொம்ப கிராண்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. நீங்க பார்க்கலாம். இங்க அழகா திருவாட்சி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்க பாத்தீங்கன்னா இந்த தோற்றம் இங்க அழகா இந்த யாழி எல்லாம் கொடுத்து ரொம்ப ஒரு கிராண்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. நீங்க பார்க்கலாம், ஒவ்வொரு இடத்துலையுமே ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கிடைப்பதற்கு மிகவும் அரிதான ஒரு திருவுருவ சிலை. ரொம்ப ரொம்ப கிராண்டா இருக்கும். இது நீங்க பூஜைக்கு பயன்படுத்தும் போது நீங்க அபிஷேகங்களும் தாராளமா செய்யலாம். ப்ரீமியம் குவாலிட்டி பிராஸ்ல பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிலைகள் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்மளுடைய புலனத்திற்கு வந்துருங்க. அல்லது இது எல்லாமே நம்ம ஆன்லைன்லயும் பண்ணியிருக்கோங்க. நீங்க நேரடியாக அதுலேயுமே வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.